Have a pleasant morning. Let's continue with the chapter 1, part 4, output devices and booting of computer. First, let us see what is output device. It's nothing but it's a piece of computer hardware that receives data from the computer and then translates the data into another form. That means with the help of the input device we feed the data to the computer, it is processed and then we get back the processed result as a output. It may be audio, visual, textual or hard copy such as a printed document. See what are the output devices here in your book they are given, that is monitor, plotter, impact printer. In impact printer two printers are given, one is dot matrix printer and line matrix printer. The second one non-impact printer, under this laser inkjet. Then fifth, speakers, multimedia projectors. So the first we see about what is monitor. This is nothing but இது வந்து டிவி மாதிரி அதனோட இட் லுக்ஸ் லைக் எ டிவி. ஸோ இந்த பிக்சர்ஸ் இந்த மானிட்டரில் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா வித் பிக்சர் எலமெண்ட்ஸ். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிக்சல்ஸ்னு அதுக்கு நேம். ஸோ இது வந்து மோனோக்ரோமாக இருக்கலாம், கலராக இருக்கலாம். மோனோக்ரோம் அப்படின்னா மானிட்டர் மோனோக்ரோம்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். கலர் மானிட்டர் அப்படின்னா மல்டி கலர்ஸ், மிக்ஸ்டு கலர்ஸ். ஓகேயா? ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் மானிட்டர் 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று கேத்தோட் ரே டியூப், தட் இஸ் சிஆர்டி. எல்சிடிங்கிறது வந்து லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. தேர்ட் ஒன்று வந்து எல்இடி, தட் இஸ் லைட் எமிட்டிங் டயோட்ஸ். இதெல்லாம் மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது என்னது? எஸ், கலர் மானிட்டர். மோனோக்ரோம்ங்கிறது என்னது? பிளாக் அண்ட் ஒயிட் மானிட்டர். இட் டிஸ்பிளே த டெக்ஸ்ட் இன் பிளாக் அண்ட் ஒயிட் கலர். நெக்ஸ்ட்டு மானிட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த கார்டு, தட் இஸ் விஜிஏ கார்டு, தட் இஸ் வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா த கீபோர்ட் டு கம்யூனிகேட் வித் த ஸ்க்ரீன். மானிட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறது அந்த கீபோர்ட். அதான் என்னது? விஜிஏ கார்டு யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் மானிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெராக்ஸ் ஆல்டோ கம்ப்யூட்டரோட பார்ட். அது எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1973 மார்ச் 1. இதுதான் மானிட்டர். இதில் தான் நம்ம டிஸ்பிளே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது பிளாட்டர். பிளாட்டருங்க ஒரு அவுட்புட் டிவைஸ் தான். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு ப்ரொடியூஸ் அ கிராஃபிக்கல் அவுட்புட் ஆன் பேப்பர்ஸ். இதில் வந்து சிங்கிள் கலர் யூஸ் பண்ணலாம், மல்டி கலர் பென்சில் யூஸ் பண்ணி டு ட்ரா த பிக்சர்ஸ். இதுதான் பிளாட்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரிண்டர்ஸ். பிரிண்டர்ஸ் பொதுவாகவே எதுக்கு யூஸ் ஆகும்? ஹார்ட் காப்பி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். தட் இஸ் டு பிரிண்ட் த இன்ஃபர்மேஷன் ஆன் த பேப்பர்ஸ். தெர் ஆர் 2 types, impact printers and non-impact printers. Printers is an output device which is used to print the information. சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இம்பேக்ட் பிரிண்டர் பார்க்கலாம். இம்பேக்ட் பிரிண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஆக்சுவலாக நார்மலாக அந்த பிரிண்ட் பண்ணுற டெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து டாட் ஃபார்ம்லேயோ லைன் ஃபார்ம்லேயோ இருக்கும். தீஸ் பிரிண்டர்ஸ் பிரிண்ட் வித் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ஹேமர்ஸ் ஆர் பின்ஸ். ஒரு லிவர் மாதிரி இருக்கும், அது வந்து போய் ரிப்பனில் போய் டச் ஆகி அந்த நமக்கு லெட்டர்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பிரிண்டர்ஸ் கேன் பிரிண்ட் ஆன் மல்டி பார்ட் அப்படின்னா நம்ம அதுக்கு பின்னாடி ஒரு பேப்பருக்கு பின்னாடி இன்னொரு கார்பன் பேப்பர் வச்சு எழுதுவோம்ல, அதேமாதிரி கார்பன் பேப்பரை உள்ளே வச்சு நம்ம 2 காப்பீஸ் எடுக்கலாம் பை யூஸிங் த மெக்கானிக்கல் ப்ரெஷர். அந்த ஹேமர் போய் டச் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் 2 கொடுத்துருக்காங்க, 2 types, டாட் மேட்ரிக்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து லைன் மேட்ரிக்ஸ் ஒன்று. இப்போ ஃபஸ்ட்டு டாட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். டாட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா தட் பிரிண்ட்ஸ் யூஸிங் எ ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் பின்ஸ் ஆர் வயர்ஸ். இதில் ஒவ்வொரு டாட்டு ப்ரொடியூஸ் ஆகும் பை டைனி மெட்டல் ராடு. அப்படி இல்லைன்னா வேர்டே ப்ரொடியூஸ் ஆகும். அது எப்படி அப்படின்னா பை த பவர் ஆஃப் டைனி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆர் சால்னாய்ட் எய்தர் டைரக்ட்லி அட் த்ரூ எ செட் ஆஃப் ஸ்மால் லிவர்ஸ். அந்த லிவர் போய் டச் ஆகும். ஸோ இட் பிரிண்ட்ஸ் 1 line ஆஃப் த டெக்ஸ்ட் அட் எ டைமில் 1 line பிரிண்ட் ஆகும். அதனோட ஸ்பீடு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இட் வேரிஸ் 30 to 1550. ஸோ வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுதான் என்னதுன்னா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். ஆக்சுவலாக டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் வந்து அட் எ டைமில் ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். ஒவ்வொரு பிரிண்டருக்குள்ள ஸ்பீடு வந்து வேரி ஆகும். தட் இஸ் ஃப்ரம் 30 to 1550. நெக்ஸ்ட் வந்து லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். ஆக்சுவலாக லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா
ஃபிக்ஸடாக பிரிண்ட் ஹெட் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒவ்வொரு ஹேமர் எல்லாமே பண்ணும் இல்லையா, டாட் மேட்ரிக்ஸில் இதில் அப்படி கிடையாது. ஸோ இது பேசிக்கலி இட் பிரிண்ட்ஸ் அ பேஜ் வைட் லைன் ஆஃப் டாட்ஸ். அதில் வந்து லைன் வைஸ் வரும், இதில் வந்து பேஜ் வைஸ். இட் பில்ட்ஸ் அப் லைன் ஆஃப் டெக்ஸ்ட் பை பிரிண்டிங் லைன்ஸ் ஆஃப் டாட்ஸ். ஸோ லைன் பிரிண்டரோட கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னா, எப்படி பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா, பெர் மினிட்டில் 1000 லைன்ஸ் வந்து அது பிரிண்ட் பண்ணும். பெர் மினிட்டில் 1000 லைன்ஸ் பிரிண்ட் பண்ணும். ஸோ இட் ஆல்சோ யூசஸ் அ மெக்கானிக்கல் ப்ரெஸ்ஸர். அது மாதிரியே தான் டு பிரிண்ட் ஆன் மல்டி பாத் யூஸிங் கார்பன் பேப்பர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். இதில் வந்து அதில் ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசம் இருந்தாலும் அதே மாதிரி இதில் நான் இம்பேக்டில் இருக்காது. இதில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆர் லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து அந்த இதை இம்பேக்டை கம்பேர் பண்ணதில் நான் இம்பேக்டில் வந்து குவாலிட்டி ஸ்பீடு வந்து நல்லாயிருக்கும். 2 இருக்குது. ஒன்று வந்து லேசர் பிரிண்டர், அனதர் ஒன்று வந்து இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ். இதுதான் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். இப்போ நம்ம லேசர் பிரிண்டர்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி லேசர் பிரிண்டர்ஸ் வந்து the same similar technology used by photocopiers, xerox machine மாதிரி லேசர் பிரிண்டர்ஸ் பண்ணும். it makes a laser beam scan back and forth. நம்ம xerox machine மாதிரி அந்த beam வரும் இல்லையா, அதுதான் across a drum inside the printer building up a pattern. It can produce very good quality of graphic image and also one of the chief characteristics பார்த்தீங்கன்னா அதோட ரெசல்யூஷன் தான். ரெசல்யூஷனாக என்னென்னா பெர் ஹவு மெனி டாட்ஸ் பெர் இன்ச், அதுதான் என்னோடய ரெசல்யூஷன். அவைலபிள் ரெசல்யூஷன் ரேஞ்ச் அந்த என்ன இருக்கும் அப்படின்னா அரவுண்ட் 1200 dpi. டிபிஐனா என்னென்னா டாட்ஸ் பெர் இன்ச், ஒவ்வொரு டாட்ஸ் பெர் இன்ச். ஓகேயா? ஸோ இட் கேன் பிரிண்ட் 100 pages per minute approximately. இதனால் 100 pages per minute approximately print பண்ண. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ். ஆக்சுவலாக இது வந்து நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் தான். இதில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கலர் கேட்ரேஜஸ் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக அந்த கலர் கேட்ரேஜஸ் வந்து என்னென்ன கலர்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஆக்சுவலாக 4 கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். மெஜெண்டா, எல்லோ அண்ட் சியான். those magenta, yellow and cyan which combine inks to create a color tones. It may be purple, red, like this it will come. Then a black cartridge is also used for monochrome output. See, inkjet printers work by spraying ionized ink at a sheet of paper. ஸோ அதிலெல்லாம் வந்து ஹேமர்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, இதில் வந்து அதில் வந்து லேசர் பீம் இருந்துச்சு அப்படி தானே லேசர் பிரிண்டரில். இதில் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும், ஸ்பேர் இங்க், அதான் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ். ஸோ இதனோட ஸ்பீடு என்ன இருக்கும் அப்படின்னா ரேஞ்சு 1 to 20 பேஜ் பெர் மினிட். 1 மினிட்க்கு வந்து 1 to 20 பேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ணும். இல்லை என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபயரிங் ஆஃப் இங்க் பை ஹீட்டிங் இட் ஸோ தட் இட் எக்ஸ்ப்ளோட்ஸ் டுவர்ட்ஸ் த பேப்பர் இன் பபிள்ஸ். அதர்வைஸ் வேறு என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபிசியோ எலக்ட்ரிசிட்டிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா in which tiny electric currents controlled by electronic circuits inside the printer to spread the ink in jet speed. Jet speedல இங்கை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. It can spread millions of dots of ink at the paper every single second. Okay, so next நம்ம பார்க்குறது ஸ்பீக்கர்ஸ். The speakers என்ன பண்ணும் அப்படின்னா it produce voice output. The output is audio. So using with the help of speech synthesis software, the speaker can provide voice output. So you know well, you can see these speakers in very common places like airlines. The announcement is here. We can hear the announcement in the railway station, then schools, banks, etc. Isn't it? பேங்க்லலாம் வந்து டோக்கன் நம்பர் 1 அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் அதுக்கு தான் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ், த லாஸ்ட் ஒன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா விச் இஸ் யூஸ்ட் டு ப்ரொடியூஸ்ட் கம்ப்யூட்டர் அவுட்புட் ஆன் அ பிக் ஸ்க்ரீன். ஆக்சுவலாக இதனோட பர்பஸ் வந்து மீட்டிங் ஹாலில் வந்து டு டிஸ்பிளே த ப்ரெசன்டேஷன்ஸ் என்ன ஆன பிக் ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக இந்த மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் யூஸ்ட் இன் மீட்டிங் ஹால்ஸ் ஆர் இந்த கிளாஸ் ரூம்ஸ். இந்த ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் ரூம்லாம் இருக்கும், நம்ம மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கும். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த ப்ரொஜெக்டர்ஸ் வி கேன் டிஸ்பிளே த ப்ரெசன்டேஷன்ஸ் ஆன் த பிக் ஸ்க்ரீன். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர். பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்க்குறதுக்கு பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
நார்மலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா இப்போ நம்ம மொபைல் எடுத்துக்கோங்க, ஓஎஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஓஎஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னாலே மொபைல் என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. லைக் தேட் கம்ப்யூட்டர், an operating system is a basic software that makes the computer to work. So it is very essential. Okay, see, first if we enter the lab, then what we have to do, switch on the computer. Okay, there is no information in it that time when we enter. When the computer is switched on, there is no information in its RAM na enadhu, random access memory அல்லது என்ன சொல்லலாம், மெயின் மெமரி. அட் த சேம் டைம் இன் ரோம் ரீட் ஒன்லி மெமரியில் ஒரு ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம் இருக்கும், அதுதான் வந்து போஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் சொல்லலாம். இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஃபர்ஸ்ட். இது எக்ஸிக்யூட் பண்ணி இது செக் பண்ணும் எல்லா டிவைசஸ் லைக் ரேமாக இருக்கட்டும், கீபோர்டாக இருக்கட்டும், மதர் போர்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்னது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா, கனெக்டட் ப்ராப்பராக இருக்கா, ரெடி டு ஆப்ரேட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ இஃப் தீஸ் டிவைசஸ் ஆர் ரெடி அப்படின்னா தென் அந்த பயாஸ், that is basic input output system gets executed. This is called booting. இதுதான் என்னது, பூட்டிங். நம்ம போனோன்னா சிஸ்டம் ஆன் பண்ண உடனே ஒரு சிபியூவில் ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அதுதான் பூட்டிங். அது ஒன்றும் பண்ணாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், ரோமில் எதுவுமே நடக்காது, ரேமில் தான் எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. ரோமில் தான் போய் என்ன பண்ணும், ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம் வந்து என்னது, இது போஸ்ட்டு பவர் அண்ட் செல்ஃப் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அது எக்ஸிக்யூட் ஆகும். அது எக்ஸிக்யூட் ஆகுது என்ன பண்ணும், எல்லா டிவைஸஸும் செக் பண்ணும், அதுக்கப்புறம் பயாஸ் ரெடி ஆகும். இதுக்கு பேர் தான் என்னது, பூட்டிங். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பூட்டிங் அப்புறம் முடிஞ்ச உடனே ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், தேர் ஆஃப்டர் அ ப்ரோக்ராம். அது என்ன ப்ரோக்ராம்னா பூட் ஸ்ட்ராப் லோடர்னு அர்த்தம். இதுதான் அந்த ஓஎஸ் வந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து மெயின் மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ பூட் ஸ்ட்ராப் loader transfers OS from hard disk into main memory. Then the OS gets loaded and will get executed. There are two types. One is cold booting, another one is warm booting. First we are going to see about cold booting. Cold booting, that means when the system starts from initial state. That is நம்ம வந்து போனோன்னே இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதுதான் இட் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன், வி கால் இட். அதுக்கு பேர் என்னது, கோல்டு பூட்டிங் ஆர் ஹார்ட் பூட்டிங். ஸோ when the user presses the power button, the instructions are read from பூட்டிங்கில் பார்த்தோம்ல அதே ஸ்டெப்ஸ் தான். from the ROM to initiate the booting process. எப்படி நம்ம பூட்டிங்கில் பார்த்தோமோ அதுதான் என்னது, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் கோல்டு பூட்டிங். நெக்ஸ்ட் நம்ம வார்ம் பூட்டிங் பார்க்கலாம். வார்ம் பூட்டிங் என்னென்னா, நம்ம சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுறோம், அப்படின்னா ரீசெட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வார்ம் பூட்டிங், இல்லைனா இன்னொரு நேம் வந்து சாஃப்ட் பூட்டிங். கொஷின் கேட்கலாம், சாஃப்ட் பூட்டிங் என்னென்னு கேட்டால் அது என்னது, வார்ம் பூட்டிங் தான். இதில் என்ன அப்படின்னா, சிஸ்டம் டஸ் நாட் ஸ்டார்ட் ஃப்ரம் இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஸோ ஆல் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் நீட் நாட் பி கேரிட் அவுட் இன் திஸ் கேஸ். இதில் தேவையில்லை, அந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட் எதுவுமே இதை பண்ணாது. தெர் ஆர் சான்சஸ் ஆஃப் டேட்டா லாஸ். அதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, வார்ம் பூட்டிங்கில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணது ப்ராப்பராக ஸ்டோராக இருக்காது, இந்த டேட்டா வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதுதான் கொடுத்துருக்காங்க. there are chances of data loss and system damage as the data might not have been stored properly. ஓகே, இந்த கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அவுட்புட் டிவைஸஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் அவுட்புட் டிவைஸஸ் பார்த்தோம், அப்புறம் அதில் பிரிண்டர்ஸ் பார்த்தோம், அப்புறம் அதில் பிரிண்டர்ஸ்லையுமே 2 டைப்ஸ் பார்த்தோம், என்னெல்லாம் இம்பேக்ட் நான் இம்பேக்ட் பார்த்தோம். இம்பேக்ட்னா என்னது, டாட் மேட்ரிக்ஸும் லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். நான் இம்பேக்ட்னா என்ன, லேசர் பிரிண்டரும் இங்க்ஜெட் பிரிண்டரும். நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்னா பூட்டிங் பார்த்தோம். பூட்டிங்கில் வந்து 2 மெத்தட் பார்த்தோம், போஸ்ட் ஒன்று பயாஸ் பார்த்தோம். போஸ்ட் வந்து 1 வேர்டில் கேட்பாங்க. அப்புறம் வந்து கோல்டு பூட்டிங் இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஹார்ட் பூட்டிங். வார்ம் பூட்டிங் இன்னொரு நேம் என்ன அப்படின்னா சாஃப்ட் பூட்டிங். எப்போ கோல்டு பூட்டிங் நடக்கும் அப்படின்னா, நம்ம இனிஷியலாக நம்ம போனோன்னு சிஸ்டம் ஆன் பண்ணுறோம். ஸோ இதோட இந்த சாப்டர் ஓவர். ஓகே children, thank you children, thank you for watching this video.